வீகனிசம் இந்த வார்த்தையை கேட்டாலே நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பெரும்பாலான மக்களுக்கு பிராமணர்கள் தான் ஞாபகம் வரும். ஐயோ, பிராமணர்கள் தான் இந்த வீகனிசத்தை ஒரு அஜெண்டாவாக நம்ம மேலே திணிக்கிறாங்கன்னு பல தற்குறிகள் உளறிட்டு சுற்றுவாங்க. ஆனால் இதுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. வீகனிசத்தை பின்பற்றும் ஆட்களை நனிசாய்வர்கள்னு சொல்லுவாங்க. அதாவது விலங்கினால் உருவாக்கப்பட்ட எதையுமே இவங்க அவங்களுடைய சொந்த பயன்பாட்டுக்காக யூஸ் பண்ணாமல் சாப்பிடாம இருக்கிறவங்க தான் வீகனிசத்தை சேர்ந்தவங்க. சைவத்துக்கும் அசைவத்துக்கும் வீகனிசத்துக்கும் இதுதான் வித்தியாசம். இந்த வீகனிசம் பற்றி பாரிசாலனும் அரவிந்தும் பேசினாங்க. நாம அதை பற்றி பார்க்க போகிறதே இல்லை. இவங்க பேசினதை அலசி ஆராய்ந்த தமிழ்நாட்டு விஞ்ஞானி நியூட்டனின் பேரன் தர்மதுரை பேசினதை தான் நாம அலசி ஆராய போகிறோம். வாங்க மக்களே, நான் உங்கள் வேங்கை, தமிழ் வேங்கை. Thank you so much. So நான் வந்து மாடரேட் பண்ண போறேன். முதல்ல சொல்லும்போது நான் வந்து நீயானா கோபிநாத் மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் வருண் நடுநிலையா இருக்க மாட்டார்னு சார் சொல்றாரு. அதாவது கண்ணை மூடிட்டு அறிவியல் மட்டும்தான் மம்மி டாடி மற்றதெல்லாம் வேணாம் போடின்னு பேசுற இவரு வருணை கலாய்க்கிறாராம். ஏன் உனக்கு இந்த வேலை? எக்ஸ்ட்ரீமிசம் அப்படின்னா ஒரு ஐடியாலஜி பேஸ் பண்ணது. எனக்கு ஒரு கொள்கை இருக்கும், நான் ரொம்ப தீவிரமா நம்புவேன். அதை வந்து அடுத்தவங்க கிட்ட சொல்லுவேன். ஆக்சுவலி வீகனிசம் கூட எக்ஸ்ட்ரீமிசத்துல வராது. இந்த தர்மதுரை மாதிரி ஆளுங்க வலுக்கட்டாயமா ஆதாரமே இல்லாம திணிக்கிற நவீன அறிவியல் தான் அதிபயங்கரமான எக்ஸ்ட்ரீமிசத்தில் வரும். ஆனால் சார் வீகனிசத்தை எக்ஸ்ட்ரீமிசம்னு சொல்லுவார். அவருடைய மூட நம்பிக்கையான கண்மூடித்தனமான ஆதாரமில்லாத அறிவியலை இவர் எக்ஸ்ட்ரீமிசம்னு சொல்ல மாட்டார். எந்த ஒரு செயல் பிறர் மீது வலிந்து திணிக்கப்படுதோ அதுதான் எக்ஸ்ட்ரீமிசம். இது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும் மக்களே. இந்த வீடியோவுடைய முக்கியமான விஷயம் என்னென்னா, மனிதர்களுக்கு அசைவம் தேவையா இல்லை சைவம் தேவையா, இந்த ரெண்டு விஷயத்தில் எது அவங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு தான் இவங்க பேசியிருக்கணும். ஆனால் இந்த மூணு பேருமே அதை பற்றி பேசலை. இவங்க எப்படி பேசியிருக்காங்கன்னா, மனிதர்களுக்கு இந்த ரெண்டுமே தேவைன்ற மாதிரி பேசியிருக்காங்க. இது உண்மையா பொய்யான்னு நாம வீடியோவுடைய கடைசியில பார்க்கலாம். கேலரி அப்படிங்கிறது எனர்ஜியோட ஒரு யூனிட் ஆஃப் எனர்ஜி தான் வந்து கேலரி அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது 1 கிலோ கேலரிஸ் அப்படிங்கிறது வந்து 1000 கேலரிஸ். புரோட்டீன், கேலரி, ஃபேட்னு குழப்பிக்காதீங்க மக்களே. நம்ம உடல் தேவைக்கு அதிகமாக உணவெடுத்துட்டு அது செரிமானம் ஆகிற அளவுக்கு உடலை நாம இயக்கலனா கொழுப்பு கூடும். இவ்வளவுதான் மேட்ரு. ஒரு வீடியோ வீக்னஸ் பத்தி போறோம், அந்த கான்செப்ட் வச்சுட்டு ஒரு பண்றோம், டிபேட்க்கு போறோம் அப்படிங்கும்போது அவங்களோட வீக்னஸ்னா என்னன்றது தெரிஞ்சுக்கணும். பட் அதை கேட்கறாரு, அதை வந்து ரெண்டு பேரும் வீக்னஸ்னா என்னங்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் அதை பத்தி பேசுவாங்க. தர்மதுரை வீகனிசம் டாபிக் பத்தி இவங்க ரெண்டு பேரும் பேசினதுக்கு அப்புறம் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பேசுறாப்பல. ஏன் நானுமே இந்த டாபிக்கை இவங்க பேசினதுக்கு அப்புறம் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஸ்பெசிஃபிக்கா இதை பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சு இந்த வீடியோல பேசுறேன். ஆனா நம்ம தர்மதுரை அறிவியல் பேசுறேன்னு உருட்டி வச்சிருக்க பல வீடியோஸ்ல பயாஸ்டா எந்தவித ஓப்பன் மைண்ட் பாயிண்ட்ஸும் இல்லாம எந்தவித தேடலும் இல்லாம உருட்டி வச்சிருப்பார். பட் அடுத்தவங்களை பத்தி நொட்டம் சொல்றதுன்னா வாடகை வண்டியில ஏறி ஆச்சும் வந்துடுவார் இவரு. இதோ வந்துட்டேன். இந்த சிம்பயாசிஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு பிரிச்சு பார்த்தோம்னா, சிம் அப்படின்னாலே டுகெதர், பயோ அப்படின்னா வந்து வாழுதல், சேர்ந்து வாழுதல் அப்படிங்கிறது. சிம்பியாசிஸ்னா என்னன்னு தர்மதுரை சொல்லிட்டாரு. சிம்பியாட்டிக்னா என்னன்னு ரொம்ப குழப்பிக்காதீங்க. ஸ்பைடர்மேன் அண்ட் சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் என்னவோ அதுதான் சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப். ஸ்பைடர்மேன் ஸ்டோரி தெரியாதவங்க வெனம் மூவிஸ்ல வர எடிக்கும் சிம்பியாட்க்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் தான் அது. ஷார்ட்டா சொல்லணும்னா, இருவேறுபட்ட உயிரினங்கள் இணைந்து தனித்தனி தேவைகளுக்காக ஒருவரை ஒருவர் பயன்படுத்தி கொள்வது தான் இந்த சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப். ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் போறோம், ஒரு டிபேட் போறோம் அப்படின்னா கண்டிப்பா ஃபேலசிஸ் தெரிஞ்சிருக்கணும். லாஜிக்கல் ஃபேலசிஸ், தர்க்க பிழை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு வாதம் பண்ண போறோம்னா, நீங்க வந்து விதண்டாவாதம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு வாதத்தை வச்சுட்டீங்கன்னா அதுக்கு வாதமே பண்ண முடியாது. அங்கேயே விவாதம் வந்து நின்று போயிடும். அவங்க ரெண்டு பேர் பேசினதுலயாவது 2-3 ஃபேலசிஸ் தான் வந்துச்சு. ஆனா தர்மதுரை பேசின எல்லா வீடியோஸ்லயும் இருக்கிற ஃபேலசிஸ் போக இல்லாத ஃபேலசிஸும் அதுல வரும். ஆனா அதை இவர் ஒத்துக்கவே மாட்டாரு. மற்றவங்க கிட்ட மட்டும் ஃபேலசிஸ் கண்டுபிடிப்பாரு. ஐன்ஸ்டைனே சொல்லிட்டாரு, ஸ்டீஃபன் ஹாக்கிங்கே சொல்லிட்டாருன்னு தான் இவர் தன்னுடைய அறிவியல் உருட்டு சேனலையே நடத்திட்டு வராரு. இந்த வீடியோவில் பேசும்போது அதை மறந்துட்டார் போல. இவர் பண்ணுற இந்த விஷயங்கள் எல்லாம் ரெட் ஹெரிங் ஃபேலசிஸ்ல வரும். மொத்தம் 231 ஃபேலசிஸ் இருக்கு மகளே. வீகன் அஜெண்டா அப்படிங்கிறது மனிதகுல சர்வைவலுக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கு ஒரு பெரிய தடையாக இருக்கும்னு பாரி சொல்றது கரெக்ட் தான். பாரி சொன்ன வீகன் மேட்டரை அஜெண்டான்னு தர்மதுரை ஏற்றுப்பாராம். ஆனால் பூஸ்டர் டோஸ் மனிதகுலத்தை அழிக்கும் திட்டமிட்ட சதி அது ஒரு அஜெண்டான்னு சொன்னா அதை கான்ஸ்பிரசின்னு சொல்லுவாராம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். ப்ராபகண்டாங்கிறது ஒரு கெட்டது, ரைட்? இடத்துல என்ன பிரச்சனைனா, பாரிக்கு ப்ரொபகண்டா அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் வேர்டு அப்படிங்கிறது தெரியல. அதான் உண்மை. அஜெண்டா தான் பாசிட்டிவ், ப்ரொபகண்டாங்கிறது நெகட்டிவ். பார்த்தாலே தெரிகிறதா? ப்ராபகண்டா பத்தி அரவிந்த் சொன்னதும் தப்பு, தர்மதுரை சொன்னதும் தப்பு. நான் சொன்னேன் இல்லையா, தர்மதுரை எப்பவுமே தனக்கு மட்டுமே தெரியுங்கிற மாதிரி பல விஷயங்களை பேசுவார்னு. அதில் இதுவும் ஒன்று.
ப்ராபகண்டா வார்த்தையை பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுத்துக்குமே பயன்படுத்தலாம் மக்களே. எண்ட் ரிசல்ட் நல்லதாக வந்தால் அது குட் ப்ராபகண்டா, எண்ட் ரிசல்ட் கெட்டதாக வந்தால் அது பேட் ப்ராபகண்டா, அவ்வளோதான். அஜெண்டாவும் அதே மாதிரி தான். அஜெண்டா இஸ் அ நியூட்ரல் வேர்ட். தர்மதுரை சொன்ன மாதிரி பாசிட்டிவ் வேர்டுக்காக மட்டுமே அஜெண்டாவை பயன்படுத்த மாட்டாங்க, நெகட்டிவ்க்கும் அதை பயன்படுத்துவாங்க. இதுல தப்பா என்னமா இங்கிலீஷ் வேற. சோ பாரியோட பாயிண்ட் என்னன்னா, இந்த மாத்திரை யார் தயாரிச்சது அப்படிங்கும்போது இல்ல இந்தியன் மேட் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா அப்ப பேட்டன்ட் வந்து ஃபாரின்ட்ட இருக்கும், அமெரிக்காட்ட இருக்கும். அப்ப அவன் தான் ஏர்ன் பண்றான் இதனால அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த மாத்திரை பாத்தீங்கன்னா வந்து யூஎஸ் பேட்டன்ட் அப்படின்லாம் சொல்றாரு பாரி. யாருக்கு தெரியாதெல்லாம் உண்மை உள்ள போய் பார்த்தா தான் தெரியாது யார் பேட்டன்ட் வச்சிருக்காங்க, பேட்டன்ட்டோட தான் அது ரன் பண்றாங்களா இல்ல பேட்டன்ட் இல்லாம ஒவ்வொன்றா இந்தியாவிலே ப்ரொடியூஸ் பண்றாங்களா அப்படிங்கறதுலாம் யாருக்குமே தெரியாது. அவரா ஒரு அசம்ஷன்ல சொல்றாரு. எல்லாத்தையும் அலசி ஆராய்ச்சி நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு உட்கார்ந்த தர்மதுரைக்கு B12 பேட்டன்ட் பத்தி தேட நேரம் இல்லையா. இதுக்கு காரணம் என்னன்னா, யாத்திசை வீடியோல பாரி தர்மதுரையை தூக்கி போட்டு பொழந்ததை மனசுல வச்சு பாரிசாலனை அமெரிக்கான்னு சொல்றாரு, அப்ப அது பொய்யா தான் இருக்கும், அப்ப அது கான்ஸ்பிரசியா தான் இருக்கும்னு அந்த அடியை மனசுல வச்சுட்டு வெளியே சொல்ல முடியாம பாரியை ஏதாவது ஒரு விதத்துல டவுன்கிரேட் பண்ணுன்னு தர்மதுரை மகான் இது மாதிரி நிறைய விஷயங்களை பேசி வச்சிருக்காரு. இதுக்கு பேரு ad hominem fallacy. B12 பேட்டர்ன் சைனா, UK, ஜப்பான், இந்தியா, USAன்னு இன்னும் பல யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருக்கு. ஆனா முதல் முறையா யூஎஸ்ல தான் B12 ப்ரொடக்ஷன் சம்பந்தமா 1952லேயே பேட்டர்ன் கொடுக்கப்பட்டது. அதனால பாரி சொன்னது சரி, தர்மதுரையோட வன்மம் தவறு. ஆக்சுவலி தர்மதுரை தான் B12 டேப்லெட் பத்தி எதுவுமே தெரியாம இங்க வந்து அசம்ஷன்ல உளறிட்டு இருக்காரு. இந்தியா, சைனா அண்ட் சம் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் ஹேவ் பேட்டன்ட் ஃபார் B12. அதனால தான் உற்பத்தி பண்றதுல பிரச்சனையே கிடையாது. இந்தியா பேட்டன்ட் இல்லாம வேறொரு நாட்டோட அனுமதி இன்றி உற்பத்தி பண்ணா பிரச்சனை வரும், unless it's for emergency or public health related purpose. பேட்டன்ட் பத்தி பேசணும்னா ஏகப்பட்டது இருக்கு மக்களே. நாம இதோட நிறுத்திப்போம். அந்த குழந்தை வீகனா நான் வீகனா? ஒன் ஆஃப் த worst ஆன்சர். எந்த அளவுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்டா, இவருதான் எக்ஸ்ட்ரீமிஸ்டா என் கண்ணுக்கு தெரியற அவ்வளவு ஊறி போயிருந்தா அப்படின்னு வந்து எப்படி கம்பேரிசன் பண்ணணும். ஆக்சுவலி தர்மதுரை இந்த விஷயத்தை எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியாம எக்ஸ்ட்ரீமிசம்னு சொல்லியிருக்காரு. உண்மையாவே அவர் எக்ஸ்ட்ரீமிசம்னு சொல்லியிருக்க கூடாது, இது பியூர்லி கடைந்தெடுக்கப்பட்ட சைக்கோத்தனம்னு தான் சொல்லியிருக்கணும். அரவிந்தோட மூளை எந்த மாதிரி விடைகளை ப்ராசஸ் பண்ணுதுன்னு நினைக்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இரக்கம்னா என்னன்னே தெரியாதவங்களால தான் இது மாதிரியான பதிலை சொல்ல முடியும். அரவிந்துடைய மிருகங்களை கொல்லாமல் துன்புறுத்தாமல் வாழுங்கள்னு சொல்ற வீகனிசம் கான்செப்ட் இவர் சொன்ன இந்த பதில்ல ஒரே அடியா குப்பைக்கு போயிடுச்சு. நானா இருந்திருந்தா இந்த பதிலோட விவாதத்தை முடிக்கிற அளவுக்கு அரவிந்த லாஜிக்கலி முடிச்சு விட்டுருப்பேன். பட் பாரி இதை எப்படி எடுத்துக்கிட்டாருன்னு தெரியல. அதனால தான் அவர் கண்டினியூ பண்ணியிருக்காரு இந்த கான்வர்சேஷனை. எவல்யூஷன்ல இந்த ஹோமோசேப்பியன் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வரதுக்கு வந்து தாவரம், விலங்கு இது எல்லாத்தையும் சாப்பிட்டு தான் வந்து வளர்ந்துருக்கும். வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும் நல்லா. இப்போதான் மக்களே நம்மளுடைய வீடியோ ஆரம்பிக்குது. ஆரம்பமே தப்பு. எவல்யூஷன் தியரி 1ஆம் நம்பர் உட்டுக்கதைன்னு ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கேன். அடுத்து ஹெர்பிவோரஸ், ஆம்னிவோரஸ், கார்னிவோரஸ். இதில் மனிதர்களான நாம தாவர பட்சணிகள். குறிப்பாக பூமிக்கும் நமக்கும் தொடர்பு அறவே கிடையாது. ஏன்னா மனிதர்கள் இங்கே வாழ்வதற்கு பதிலாக சர்வைவ் பண்ணிட்டு இருக்கோம். நம்முடைய பூர்வீகம் பூமி கிடையாதுன்னு நமக்கு ஆப்போசிட்டாக இருக்க விலங்கினங்களை பார்த்தாலே நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். மனிதர்கள் மாமிசம் உண்பது சரிதான். தர்மதுரை சொன்னது போல நாம வெஜ் நான்வெஜ் ரெண்டுத்தையும் சாப்பிட்டு தான் உருவானோம்னு நினைப்பீங்க. ஆனால் அது தவறு. நம்மோட முன்னோர்கள், அதாவது தர்மதுரை சொன்ன ஹோமோசேப்பியன்ஸ் பிளான்ட் பேஸ்ட் வெஜிடேரியன் உணவு முறையை தான் பின்பற்றி வந்திருக்காங்க. நம்மால மாமிசத்தை உண்ண முடியும், ஆனால் பாதுகாப்பான முறையில் பச்சை மாமிசத்தை மிருகங்கள் சாப்பிடுவது போல சாப்பிட முடியாது. ஏன்னா நம்ம ஸ்டொமக் ஆசிட் பச்சை மாமிசத்தில் இருக்கும் பேத்தஜன்ஸை அழிக்கிற அளவுக்கு வீரியம் கொண்டது கிடையாது. நாம் பொதுவாக வெஜிடேரியனிசம் மாடர்ன் கான்செப்ட்னு சொல்லுவோம். சைவம் அசைவம் இந்த ரெண்டும் கலந்து தான் நாம் வாழவே முடியும்னு நம்மக்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அறிவியல் ரீதியாகவும் சொல்கிறதா பல பேர் சொல்லுவாங்க. ஆனால் நம்மோட அனடாமிக்கலி டிசைன் ஜாஸ் அண்ட் டூத்ஸ் தெளிவாக மனிதர்களான நாம ஹெர்பிவோரஸ்னு நிரூபிக்குது. அமெரிக்கன் ஹைஜீன் சொசைட்டியில் 1970ஆம் ஆண்டு A.D. ஆண்ட்ரூஸ் ஒரு சார்ட்டை வெளியிட்டார். அதில் மாமிசம் உண்ணும் விலங்குகளுக்கும் ஹெர்பிவோரஸ்க்கும் மனிதர்களுக்குமான வேறுபாடுகள் என்னென்னு தெளிவாக பிரித்து எழுதி வச்சுருக்காங்க. நீங்களே நிதானமாக படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணுங்கள். நான் உங்களை சைவம் தான் சாப்பிடணும்னு சொல்லவே இல்லை. ஏன்னா நானே ரெண்டுத்தையும் சாப்பிட்றவன் தான். நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, மனிதர்களான நாம் மாமிசத்தை சமைச்சு உண்ண மட்டுமே பழகணுமே தவிர மாமிசம் உண்ணும் அம்சம் நம்முடைய டிசைனில் இயற்கையாகவே கிடையவே கிடையாது.
ஆனால் நாம் பல்லாயிரம் வருடங்களாக மாமிசம் உண்பதை தழுவிக்கொண்டதால் அது வாழ்வின் ஓர் அங்கமாக மாறிடுச்சு. மனிதர்களான நமக்கு ரொம்ப முக்கியமான 9 அமினோ ஆசிட்ஸ் தேவை. இந்த ஆசிட்ஸை நம்ம உடலால் தானாக உற்பத்தி பண்ண முடியாது. அதனால் இந்த 9 ஆசிட்ஸையும் நாம் சாப்பிட்ற உணவுலேருந்து தான் நம்மளோட உடம்பு பிரிச்செடுக்குது. இதில் ஒரு அமினோ ஆசிட் கிடைக்கலனாலும் நம்முடைய உடல் புத்தம் புது புரோட்டீன்ஸை உற்பத்தி பண்ணுறதை குறைக்கும். அப்படி இல்லைன்னா ஒரே அடியாக நிறுத்திடும். இதனால தான் நல்ல தரமான செரிமானம் அடைய சுலபமான உணவுகளை நாம் உட்கொள்ளணும். அப்போ தான் சரியான அளவிலான அமினோ ஆசிட்ஸை தந்து புரோட்டீன்ஸ் உற்பத்திக்கு வழிவகுக்கும். இதனால தான் உணவே மருந்துன்னு பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்முடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போனாங்க. ஆனால் நாம் இன்னைக்கு இதை கேலி பண்ணிட்டு இருக்கோம். இந்த 9 அமினோ ஆசிட்ஸையும் தாராளமாக தரக்கூடிய உணவு எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுதான் மனித மாமிசம். ஆனால் நம்மளால் மனுஷங்களை சாப்பிட முடியுமா? முடியாது. அதனால் அதற்கடுத்து இருக்கக்கூடிய பர்ஃபெக்ட் ப்ரோட்டீன் சோர்ஸான அனிமல்ஸை நாம் சாப்பிட ஆரம்பித்தோம். ஹியூமன் பாடிக்கு தேவையான பெஸ்ட் ஹையஸ்ட் குவாலிட்டி அமினோ ஆசிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது 2 உணவு. ஒன்று பால், இன்னொன்று முட்டை. லோவஸ்ட் குவாலிட்டி அமினோ ஆசிட்ஸை பிளான்ட் பேஸ்ட் அதாவது வெஜிடேரியன் உணவுகளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இதில் மனித உடலுக்கு தேவையான முக்கிய 9 அமினோ ஆசிட்ஸை ஒரு சில பிளான்ட்ஸால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாதுன்னு இப்போ வரைக்கும் இந்த விளக்கத்தை தான் டாக்டர்ஸும் அறிவியலாளர்களும் சொல்லிட்டு வருவாங்க. ஆனால் இந்த விளக்கத்துக்குள்ள மிகப்பெரிய பிளாக் ஹோலே இருக்குது. அதிக குவாலிட்டியான புரோட்டீனை பற்றி பேசின அறிவியலாளர்களும் மருத்துவர்களும் அந்த புரோட்டீனோட எஃபிஷியன்சியை பற்றி கணக்கில் எடுத்துக்கவே இல்லை. இதனாலேயே மாமிசம் சாப்பிட்டா தான் புரோட்டீன்ஸ் கிடைக்கும், சைவம் சாப்பிட்டா கம்மியான அளவில் தான் புரோட்டீன் கிடைக்கும்னு பல 100 ஆண்டுகளாக நாம் நம்பிட்டு வரோம். பிலிப்பைன்ஸ் பிரசிடென்ட் மார்கோஸின் அட்வைசரான டாக்டர் ஹோசே கேடோ பிலிப்பைன்ஸை புரட்டி போடும் லிவர் கேன்சர் அதிகமாக வர காரணம் ஹை குவாலிட்டி அனிமல் புரோட்டீன் எடுத்துக்கொள்வதேன்னு அவர் கண்டுபிடிச்சாரு. இவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை இந்தியாவில் நடத்தப்பட்ட லிவர் கேன்சர் அண்ட் புரோட்டீன் கன்சம்ப்ஷன் ரிசர்ச் பேப்பர் உறுதிப்படுத்திச்சு. 2 குரூப் ஆஃப் எலிகளை வச்சு இந்த ஆய்வை பண்ணாங்க. ஒரு குரூப் ஆஃப் எலிகளுக்கு 20% புரோட்டீன் கொண்ட உணவுகளையும் இன்னொரு குரூப் ஆஃப் எலிகளுக்கு 5% புரோட்டீன் கொண்ட உணவுகளையும் தந்தாங்க. இதில் 20% புரோட்டீன் சாப்பிட்ட எலிகளுக்கு லிவர் கேன்சர் வந்துச்சு. 5% புரோட்டீன் சாப்பிட்ட எலிகளுக்கு எதுவுமே ஆகலை. பட் இந்த ஆய்வை அறிவியல் உலகம் ஏற்றுக்கவே இல்லை. ஏன்னா இது இந்தியாவில் நடந்துச்சு அந்த ஒரு காரணத்தால் மட்டுமே. நியூ இங்கிலாந்து ஜேர்னல் ஆஃப் மெடிசன் ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. அதில் வெஜிடேரியன் உணவை சாப்பிடும் பெண்களின் தாய்ப்பாலில் 1 to 2% பெஸ்டிசைட் கண்டாமினேஷன் தான் இருக்கு. ஆனால் நான்வெஜ் சாப்பிடும் பெண்களின் தாய்ப்பாலில் பெஸ்டிசைட் கண்டாமினேஷன் அளவு அதிகமாக இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. 1988 5000 பிரிட்டிஷ் வெஜிடேரியன்ஸை ஸ்டடி பண்ணதில் நான் வெஜிடேரியனை விட வெஜிடேரியன்ஸுடைய டெத் ரேட்ஸ் குறிப்பாக இதே ரீதியான இறப்பில் மிகவும் குறைவான அளவே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சாங்க. சைனாவில் நடந்த சைனா ஹெல்த் ப்ராஜெக்டில் அசைவம் எவ்வளவு குறைவாக சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு கேன்சர், ஹார்ட் டிசீஸ் எல்லாம் மிக குறைவாக வருது. அதே நேரத்தில் அசைவம் அதிகமாக உண்ணும் மக்களுக்கு இந்த நோய்கள் எளிதில் வருதுன்னு அறிக்கை வெளியிட்டாங்க. ஜெர்மன் கேன்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் 1900 சைவர்களையும் அசைவர்களையும் ஆராய்ச்சி பண்ணதில் சைவம் சாப்பிடுபவர்களிடம் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் அண்ட் கேன்சர் போன்ற டிசீஸ் வருவது அரிதாக உள்ளது. ஆனால் அசைவம் சாப்பிடும் மக்களிடம் இந்த நோய்கள் அதிக அளவில் வருகிறதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. 1961 ஜேர்னல் ஆஃப் தி அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன் வெஜிடேரியன் டயட் 97% கொரோனரி அக்குல்ஷன்ஸை தடுக்கும்னு அறிக்கை வெளியிட்டாங்க. இந்தியா, அமெரிக்கா இந்த 2 நாட்டில் ஒபிசிட்டி பிரச்சனை அதிகமாகிட்டே வருது. என்ன காரணம்னு அமெரிக்கா அண்ட் சைனா டயட்டை ரிசர்ச் பண்ணும்போது அமெரிக்காவை விட சீனர்கள் 25% அதிக கேலரிஸ் எடுக்கிறாங்க. ஆனால் சீனாவில் ஒபிசிட்டி எக்ஸ்ட்ரீம்லி ரேர் ஃபெனாமினா இருக்கு. அதுக்கு காரணம் சீனர்கள் அசைவம் சாப்பிடும் அதே அளவிலான சைவ உணவையும் அதாவது பிளான்ட் பேஸ்ட் டயட்டையும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்னு கண்டுபிடிச்சாங்க. அமெரிக்காவிலும் இந்தியாவிலையும் நாம் என்ன பண்ணுறோம்னா கறிக்கஞ்சி அடிக்கிறோமே தவிர அதற்கு இணையான காய்களை நாம் சாப்பிட்றதே கிடையாது. அதை நாம் ரொம்பவும் குறைச்சிட்டோம். இதனால் பெருத்து போய் இருக்கிறத நாம் ஐடென்டிட்டி எங்களை பாடி ஷேமிங் பண்ணாதீங்கன்னு பெருமையாக வேற பேச ஆரம்பிச்சிட்டோம். ஆஸ்டியோபோரோசிஸ் என்ற நோய் நாம் சாப்பிட்ற உணவில் போதுமான கால்சியம் இல்லாததால் வருதுன்னு சொல்லி இதற்கு தீர்வு பால் குடிப்பதும் கால்சியம் ரிச் உணவை சாப்பிடுவதும்னு சொன்னாங்க. அதனால் இந்த பால் நிறுவனங்கள் இதை மூலதனமாக வச்சு பால் குடிச்சா இந்த நோய் ஓடிடும்னு பணம் பார்த்துட்டு வராங்க. பட் ஆஸ்டியோபோரோசிஸ் உண்மையில் அதிக அளவிலான நான்வெஜ் சாப்பிடுவதால் தான் வருதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. மறுபடியும் சீனர்கள் கிட்ட போவோம். மோஸ்ட்லி சீனர்கள் டெய்ரி ப்ராடக்ட்ஸை சாப்பிடவே மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையான கால்சியமை பிளான்ட் பேஸ்ட் டயட்டில் தான் எடுக்கிறாங்க. இதனால் ஆஸ்டியோபோரோசிஸ் நோய் அங்கே ரொம்பவும் ரேர். எஸ்கிமோஸ் மில்க் ட்ரிங்கர்ஸ் கிடையாது. ஆனால் கால்சியம் ரிச் கறி, மீனை சாப்பிடுவாங்க. இதனால் ஹை
ஹையஸ்ட் ரேட் ஆஃப் ஆஸ்டியோபோரோசிஸ் எஸ்கிமோஸ்க்கு இருக்குது. இதன் மூலமாக நான் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு யாரையும் சொல்லலை, நானே அசைவம் சாப்பிடுவேன்னு இதை 2வது முறையாக சொல்லிக்கிறேன். ஆனால் அசைவத்துக்கும் சைவத்துக்கும் நம்ம உடல் எப்படி வளைந்து கொடுக்குதுன்னு அறிவியல் ரீதியான முறையில் தான் நான் சொல்லியிருக்கேன். புலால் உண்ணாமைன்னு ஒரு மனுஷன் சும்மா சொல்லிட்டு போலன்னு இதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தீவிரமான உயிரியல் ஆய்வுகளை பண்ணியே இந்த அதிகாரத்தையே இந்த மனுஷன் எழுதியிருக்காரு. வீகனிசம் இஸ் பியோர் அஜெண்டா, வெஜிடேரியனிசம் இஸ் நாட் அன் அஜெண்டா, இட்ஸ் அன் ஏன்ஷியன்ட் ப்ராக்டிஸ். இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. வெஜ், நான்வெஜ் அண்ட் ஹியூமன் பாடி பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை நாம் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். Until then, stick with me on my social media handles. Arigato, maklai. That's all, folks.